மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஐயா அவர்கள் சொல்லுவார். மீன ராசி ஐயா சொன்ன இறுதியான ராசின்னாரு. எந்த ராசியுமே இறுதி கிடையாது. அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாறும். புரியுதுங்கப்பா, நீங்க என்ன சொல்ல நன்றி. அந்த லெவலில் வாண்டல தான் இதை சொன்னேன். ஏன்னா நம்ம தெளிவு அல்ல, கம்யூனிகேஷன் இருக்கணுங்கிறது தான் இந்த வார்த்தையை போடுறேன். சரி, மீனராசிங்கிறது அடிப்படை வந்து குரு, நீர் ராசி. நியாயம் பேசுறவனுக்கும் இல்ல தர்மம் பேசுறவனுக்கும் நீர் சரியான விஷயம் இல்லை, தெளிவு இருக்காது. ஆனா இவர் தெளிவானது. கருணை இரக்கம் பச்சாதம் அடிப்படை தான் வேலை செய்வார். யார் மீனராசி. பணம் யாருன்னா கேட்டா கொடுத்துருவாரு, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்க மாட்டார். அவங்க வீட்டுல ஏங்க கொடுத்தீங்களா, வாங்குறேன்பா வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். கேட்பாரு, அந்த தரேன்னு சொல்லுங்க தருவோமா அப்படின்னு சொல்லுவார். அதாவது கண்டிப்போட வாங்கக்கூடிய திறமையற்றவர். அப்படிப்பட்டவங்க ஜென்ரலா கருணை இரக்கம் பச்சாதாப அடிப்பில் மீனராசிக்காரர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னாக்கா அப்போ என்னப்பா தர்மம் கெடுத்துறீங்கன்னாக்கா இல்லை, பண்ணணும்னா அவங்களுக்கு எதுக்காக பணம் வேணும்னு கேட்டு அந்த பணத்தை நீங்கள் கொடுப்பதற்கு பதிலாக அந்த காரியத்தை செய்து கொடுத்துடலாம். பையனை படிக்க வைக்கணும் சார், எனக்கு 10,000 வேணும், என்கிட்ட 8,000 2,000 வேணும்க்கா. அப்படியா சரி, அந்த 8,000 கொடுன்னு சொல்லிட்டு 2,000 நீங்கள் போட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு கட்டிட்டு வந்தோன்னா அவன் பேரில். அப்போ அவனுக்கு திருட்டுத்தனம் மனசஞ்சலம் இருக்காது, இன்னொருத்த ஏமாற்ற முடியாது. இந்த தன்மை மீனராசிகளுக்கு மிக மிக அவசியம். மீனராசிகளுக்கு 12ல் ராகு, அடுத்தது கேது 6ல் இருக்கு. 12 ராகு இருக்கும்போது காற்றுடைய ராசியில் இருக்கிறதுனால, இது நீர் ராசினால சஞ்சலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மைகள் மிக மிக அதிகம். சஞ்சலத்தை ஒழித்தால் பிளான் பிரகாரம் பண்ணாக்கா மீன ராசிகளுக்கு ராகுனாலும் பெருசா பாதிப்பு. அடுத்த கேது, கேது 6ல் இருக்கு. 6ங்கிறது சூரியனுடைய பேர். அவங்க 2 பேரும் நட்புக்கிறாங்க. ஆனா நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னா மாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் நீங்க தான் இன்னும் நட்பு கிரகன்றீங்க, நிகழ்ச்சிகள் மாறாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது நீர் ராசி, அது நெருப்பு ராசி. அதனால இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பயன்படுத்தினா இந்த பிரச்சனை வருது. நெருப்பு மேல நீரை பொறுத்த மேல, நெருப்பு மேல பாத்திரத்தை வச்சு நீரை போட்டால் நல்லதாயிடும். இதுதான் பரிகாரம். அதாவது இன்னும் ஐஸ் வச்சிங்கன்னா ஈஸியாக முடியும். இதுதான் ராகு கேது உடைய பயிற்சிகள். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் 18 வாட்டி சுத்தி வந்திருக்கோம் பேச்சுக்குள்ள. அதே மாதிரி சந்திரன் சொல்லிருக்கேன், எல்லா கிரகமும் வரும். அதோடைய பலன்களை கூட சேர்த்துக்கணும். என்னுடைய முகம் இதுதான் எல்லாம் கூட